பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வருடத்தின் 2வது மாதத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார். கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுது 3வது மாதத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தையை பார்க்கலாமா? ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பிரியமானவர்களே, நம்ம நிறைய காரியங்களை குறித்து இப்போ உலகத்தில் தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து கூட ஒரு பயத்தோடையும் ஒரு திகிலோடையும் நாம் இருப்பதனால ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், இவ்வளோ வாக்குத்தத்தங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் அப்படின்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஸோ அவருடைய நீதி நிமித்தமாக நாம் எப்படி இருப்போம்? ஸ்திரப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லுகிறார். 2வது பாருங்கள், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைகள் அங்கங்கே வேணால் நடக்கலாம், ஆனால் நம்ம வீட்லேயோ நமக்குள்ளேயோ ஒரு கொடுமையும் நடக்காது அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்து பயமில்லாதிருப்பாய். எதை குறித்தும் பயமே தேவையில்லை. பயத்தின் ஆவியை உங்கள்கிட்டருந்து எடுத்து விட போகிறாராம். ஸோ அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறார். திகிலுக்கு துவம். ஏதோ காரியங்கள் சுற்றி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் திகிலோடு இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படின்னா தூரமாவாய் அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு திகிலுக்குரிய காரியங்கள் வாய்க்கவே வாய்க்காது அப்படின்னு சொல்லுகிறார். இது உன்னை அணுகுவதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், எப்பெல்லாம் அவங்க மனம் திரும்பி அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவராகிய கர்த்தர் சமூகத்தில் வர்றாங்களோ அப்போ அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? சமாதானம் நிறைந்தவர்களாக. இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, அதே போல தான் யோவான் 10:29 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் எப்படி போட்டிருக்காருன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாகவும் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கும்போது சொல்கிறாரு, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மளை தொடுறதுக்கு யாருக்கும் ஒரு அனுமதியும் இல்லை, நான் அவங்கள அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கொள்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? அவருடைய மந்தைக்குள் உள்ளவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுகிறார். ஸோ நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோட என்ன காரியமாக வேணாலும் இருக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியமாக இருக்கலாம், வேலைக்குரிய காரியமாக இருக்கலாம், மேரேஜுக்குரிய காரியம் இருக்கலாம், கற்பத்தின் கணிக்காக இருக்கலாம், கடன் பிரச்சனை மத்தியில் கூட நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், வியாதியின் மத்தியில் கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு நிச்சயம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அதே போல் பிஸ்னஸில் கூட எனக்கு நல்லா வரணுமே ஆண்டவரே, இப்படியே போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கூட ஒரு வேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நிச்சயம் அவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருங்க, அழகாக உங்கள் நடுவெடுத்துக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, இதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? உங்கள் பக்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் உமக்குள்ளே இருக்கேன்ப்பா, ஒரு நாளும் உண்மை விட்டு நான் விலக மாட்டேன் சாமி, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க என்று சொல்லி நீங்கள் அவருக்குள்ளே இருக்க ஜபத்தில் தரித்திருக்க, துதிக்க ஆரம்பிக்க உங்களுக்குள்ள இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கலாம். என்னோட கூட சேர்ந்து ஒரு ஜபத்தை செய்கிறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒரே பயமும் திகிலாக தான் சாமி இருக்குது. ஆனால் நீங்கள் எங்களோட கூட சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் நீ தூரமாவ,
அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய மந்தைக்குள் அடைந்து நாங்கள் உமக்கு கீழ்ப்பட்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு உமக்குள்ள மனம் திரும்ப உடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் உடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் சுவாமி. நிச்சயமாய் நீர் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தாப்பனே, ஆமேன். God bless you. Have a blessed month.